தியாகராஜர் கோவில் தெப்ப திருவிழா சிறப்பாக தொடங்கியது. முன்னதாக இந்த தெப்ப திருவிழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உள்ளிட்டோர் தெப்பத்தில் ஏறி துவக்கி வைத்த நிலையில் கனமழை காரணமாக பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் காமராஜ் சாலை பாக்கமுடையான்பேட் சந்திப்பு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது இவர்களை பிடித்த நிலையில் தப்பியோடிய மதன்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் புதுப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பசலி வருவாய் தீர்ப்பாய கூட்டம் கடந்த 5 தினங்களாக நடைபெற்று வந்த நிலையில் சுமார் 1474 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 210 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறைவு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி, மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் உட்பட வருவாய்த்துறையினர், விவசாயிகள், பயனாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்படுவதால் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. சாத்தனூர் அணையின் மொத்த கொள்ளளவான 119 அடியில் தற்போது 100 கன அடியை தாண்டி அணை நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த லாரியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் அரிசி லோடு ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க லாரியை ஓட்டுநர் திருப்பிய போது விபத்து ஏற்பட்டதில் ஜமீல் என்பவரும் லாரி ஓட்டுநர் தட்சிணாமூர்த்தியும் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே காவல்துறை சார்பில் கடந்த 2023-24 ஆண்டுகளில் 65 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 699 கிலோ கஞ்சா பொருட்களை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவல்துறை சார்பில் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ கழிவுகள் அளிக்கும் நிறுவனத்தில் கஞ்சா பொருட்கள் அனைத்தும் தீயிலிட்டு அளிக்கப்பட்டது. ஈரோடு வஉசி பூங்கா அருகே அதிமுக தொழிற்சங்கத்தின் சார்பில் மேதின பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அமரும் என்றும் அது எந்த சக்தியாலையும் மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். உங்கள் போராட்டங்களுடைய பேரணி என்பது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குற பேரணியாக இந்த பேரணி அமையப் போகிறது. எதிர்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2026 அதிமுக ஆட்சியை அமரும். அது எந்த சக்தியாலும் மாற்றி காட்ட முடியாது என்பதை மட்டும் சொல்லி உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நீதிமன்றத்தில் திமுகவைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் என்பவர் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலத்தை அபகரித்து ஏமாற்றுவதாகவும், இதுகுறித்து செய்தித்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பாலமுருகன் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். முன்னதாக திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் சூடம் ஏற்றி தேங்காய் உடைத்து வேண்டிய வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. என்னுடைய தொழில் கிரஷர் இருந்தேங்க. 5 வருஷம் முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்தேங்க. அந்த கிரஷருக்கு அளவற்ற பெட்டிஷன் மூபே சாமிநாதன் வச்சுக்கிட்டுங்க நல்லா பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கலெக்டரு, ஒவ்வொரு மைன்ஸ் ஆஃபீஸரு, ஒவ்வொரு தாசில்தார், டிஎஸ்பி அனைத்து அதிகாரியும் மிரட்டிக்கிட்டு என்னுடைய தொழிலே நடத்துகிற இல்லைங்க. ஆடியோக்கு இதுங்க டெய்லி பெட்டிஷன் இதெல்லாம் போய் என்னால் தொழில் நிறுத்திட்டு அப்படிங்க. தொழில் நிறுத்தி நான் வாங்கின கடன் கட்ட முடியலைங்க. அப்புறம் பிரச்சனை பண்ணி பேங்கில் போய் கட்ட இருக்கு இவரே எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறத மாதிரி பண்ணி அப்புறம் பைசூல்தாரெல்லாம் வர சொல்லி நான் வெளியில் யாரோ வச்சு பெரியல் வச்சு பைசூல் பண்ணலான்னு இருந்தேன். வேண்டாம், என்னுடைய பங்காளி வச்சு முடிச்சுடலான்னு சொன்னபடி இப்போ பங்காளி வச்சு எல்லாம் முடித்தா அதனுடைய விலை மதிப்பு 6 கோடிங்க. ஆனால் இவர் 1,60,60,00,000 தான் சொல்கிறாருங்க. அப்புறம் சரி வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் ரொம்ப நாள்
நாள் ஆகி என்னுடைய மேரேஜுங்க. அதனால் சரி இன்னியாவது வாழல அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காட்டி என்னென்னு நல்லா கொடுத்துட்டு வர்றாங்க. கொடுத்துட்டு வர இப்போ அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற. அப்படி யாருன்னா முருகேஷ், அரசு வைக்கலைங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கார் மீது கண்டெய்னர் ஈச்சர் வேன் மோதி விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணித்த பெரியநாயகி என்பவருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவரது கணவர் 2 குழந்தைகள் உயிர் தப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி 21வது வார்டில் கடந்த 6 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், கடும் துர்நாற்றம் வீசுவதோடு உடல் உபாதையும் நோய் பரவும் அபாயமும் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் தலையிட்டு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாசத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா இது மாதிரியான குடிநீர் வந்து கழிவுநீர் கலந்த குடிநீரா அல்லது சுத்திகரிக்கப்படாத குடிநீரா அப்படிங்கறதே தெரியலைங்க. மக்களுக்கு தினமும் இதே மாதிரியான குடிநீர் தான் வருது. இதை வந்து நாத்தம் தாங்கவே முடியல குடிக்கிற நீர்ல. அது மட்டும் இல்லாம சாக்கடை கலந்த இந்த மாதிரி ஒரு நீர் வர்றதுனால தண்ணி குடிக்க முடியாம நிறைய ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுது. இதுக்கு வந்து உடனடி தீர்வு வந்து நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியா நல்ல குடிநீர் வந்து மக்களுக்கு வழங்கினா பாப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா 21வது வார்டு பொதுமக்களை ஒருங்கிணைச்சு இதே குடிநீரை வந்து தாராபுரம் நகராட்சியில் இருக்கிற கமிஷனர்ல இருந்து நகராட்சி தலைவர்ல இருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்போம். அப்பவும் அவங்க வந்து சரியா அதை வந்து செயல்படுத்தல அப்படின்னு சொன்னா நேரா திருப்பூர் கலெக்டர் ஆபீஸுக்கு போயிட்டு கலெக்டருக்கே இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுத்து எங்களுடைய நிலை இப்படிதான் இருக்கு, இதுக்கு உடனடியா எங்களுக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கலான் இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே புகழ்பெற்ற மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமை ஆதீனம் ஆசி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் மிஷன் எழில்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி செயலாளர், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவலர் சமுதாய கூடத்தில் காவலர் துறையினருக்கான சிறப்பு இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு இருதய பரிசோதனை செய்து கொண்டதை அடுத்து அவர்களுக்கு ஆரோக்கியம் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கழக தலைவர் ஜவஹீருல்லா, தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள இஸ்டில் திரைப்பட விழாவை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், மத்திய அரசு மறுத்து வரும் நிதியை கோர முதலமைச்சர் டெல்லி சென்றுள்ளார் என்றும் அதை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அருகதை இல்லை என்றும் கூறியுள்ளார். நம் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம், இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்கக்கூடாது. தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் மாணிக்கம் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் மேற்கு பகுதியில் வசிக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த பணியானது விரைந்து முடித்தால் மட்டுமே தங்களது இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் 100% தேர்ச்சியை அளித்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முதன்மை கல்வி அலுவலர் தயாளன், மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் உள்ள நலத்திட்டங்கள் குறித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தாட்கோ திட்ட அதிகாரிகள், மகளிர் திட்ட அதிகாரிகள், ஊரக வளர்ச்சி முகமை, பெண்கள் மேம்பாட்டுத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து தூய்மை பணியாளர்களுக்கு விளக்கி கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் குளிக்கும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு போலீசார் வராததால் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. சேலம் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசியதால் ரயில் நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பயணிகளுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் இடிந்து விழுந்த மேற்கூரையை பணியாளர்களை கொண்டு அகற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தூக்க கலக்கத்தினால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த எலவனாசூர் கோட்டை போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.